கடவுள முழுமையா நம்புனவங்க, இந்த வார்த்தைய மட்டும் அடிக்கடி உபயோகப்படுத்தவே மாட்டாங்க. என்ன வார்த்தை அப்டின்னா, "எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அவங்கலாம் நல்லா இருக்கிறாங்களே, இவங்கலாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? நான் கடவுளுக்கு அத பண்றேன், மக்களுக்கு இவ்வளோ சேவை பண்றேன், அத பண்றேன், இத பண்றேன்" இப்படின்னு சொல்லிட்டு வந்து, இந்த வார்த்தைய நீங்க உபயோகிச்சீங்க அப்டின்னா, நிச்சயமா நீங்க கடவுள முழுமையா நம்பலைங்கிறது அர்த்தம். ஏன்னா, "அவனின்றி ஓரணுவும் அசையாது." இத முழுமையா நம்புறவங்க கடவுள் கண்டிப்பா நம்பியிருப்பாங்க. அப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க, ஏன் இவ்வளோ நீங்க நல்லது பண்ணியும், இவ்வளோ சேவை பண்ணியும், இப்படி ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா, ஏதோ கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்லது பண்ண போறாங்கிறது தயவுசெய்து முழுமையா புரிஞ்சுக்கங்க. முழுமையா புரிஞ்சுக்காம புலம்பினாப்புல நீங்க கடவுள் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணிறவே மாட்டார். கடவுள் ஒரு காரண காரியமா தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குடுத்திருக்காரு என்பது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த சூழ்நிலை உங்கள விட்டு கடந்து போகும். நல்லது சீக்கிரம் நடக்கும்.